இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாக்கூண்டுல இன்ஜூர் ஆன சிக்க எடுத்துட்டு வந்து தனியா ஒரு ரூம்ல வச்சு, அதுக்கு மெடிகேஷன் பண்ணி ஃபீட் குடுத்து முடிச்ச வாட்டி, அப்படியே நம்ம சண்டை சேவலுக்கெல்லாம் இரை வச்சுக்கிட்டு இருக்கப்ப, இதுக்கு நம்ம என்னென்ன இரை வைப்போம், ஏன் புடிச்சு கூண்டுல போட்டோம், எப்படி தண்ணி வைப்போம்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன். நம்ம ஆள் என்னமோ இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். முந்தி பார்த்ததோட இப்போலாம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கான். இப்போ இது கூட பெரிய பிரச்சனையா இல்ல. சாயங்காலம் நேரம் ஆச்சு. நான் வெளியே வந்துட்டு போகலான்னு பார்த்தா மழை பிடிச்சிக்கிச்சு. இந்த ஊரில் எப்பயாவது ஒரு தாட்டி தான் மழை பெய்யும். அது எப்போ கரெக்டாக தெரியுமா பெய்யும், நம்ம இன்னைக்கு மட்டும் பெய்யவே கூடாதுடா, இன்னைக்கு மட்டும் பெஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறனால கரெக்டாக பெய்யும். பரவாயில்லையே இன்னைக்கு பெஞ்சா பரவாயில்லையே, இன்னைக்காவது பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட பெய்யாது. இப்பயே பாருங்களேன், காஞ்சு போய் கருவாடாக கறந்தது எத்தனை நாளாக எப்பயாவது பெய்யுமான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், பெய்யலை. இன்னைக்கு பூ பொறுக்க கூட விடாத நடுமலையில் பெய்யுது. ஸோ வாழ்க்கையே அப்படிதான் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் 8 மணி ஆக போகுது. நம்மளும் நம்ம அடிப்பட்ட சிக்க பார்த்து தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆள் வேறு எப்படி இருக்கான்னு தெரில, நல்லா இருப்பான்னு நம்புகிறேன். அண்ட் மதியானம் பார்த்தீங்கன்னா, மதியானம் இற வச்சேன், கரெக்டாக தான் இருந்தான், கொஞ்சம் ஆக்டிவ்னஸ்ஸாக தான் இருந்தான். சாயங்காலமும் வச்சேன், அப்பயும் பரவாயில்ல மாதிரி தான் இருந்தான். சரி இப்போ பார்ப்போம் அவனுக்கு தண்ணி இற பையனுக்கு எதுவும் சரியில்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். சிவியரான டயரி அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கு. நானும் இவன் நல்லா இருக்கான், பொழைச்சிப்பான்னு தான் நினச்சேன். பார்த்தா இப்போ ரொம்ப வீக்காக இருக்கான். சாயங்காலம் வந்து பாட்டு போன மழை பெய்கிறப்ப அப்போ கூட அவ்வளோவா தெரில. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டயரி அஃபெக்ட் ஆகி ஏதோ பச்சையா நல்ல சிக்கு. இப்போ சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவானு கூட தெரில. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நல்லா இருந்த சிக்கு ஒரு ரொம்ப வீக்காக இருக்கான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி வந்துடுறா. ஆனால் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி இது மாதிரி சத்தியமாக நடந்ததே இல்லை. அப்படியே துடிச்சிட்டு இருந்த உசுறு திடீர்னு நான் எடுத்து தண்ணி குடித்த உடனே அப்படியே டக்குன்னு மொத்தமாக சைலண்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது.